சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வியூ பார்க்க போகிறோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நேற்றோட வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கம்யூனிட்டியில் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக ஏதாவது அப்டேட்னால் நான் அப்பப்போ அது கம்யூனிட்டியில் போடுறது அப்டேட்டு தான். ஆக்சுவலாக ஒன்று டார்கெட்டு ஏதாவது ரீச் ஆகிருந்தால் டார்கெட் போயிருக்கோம்னு அப்டேட் பண்ணுவோம். இல்லை ஏதாவது கால்ஸ் இமீடியட்டாக இருக்குது, ஏதாவது என்ட்ரி இருக்குன்னா என்ட்ரி அப்டேட் பண்ணுவேன். ஸோ பிஃபோராக நீங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம போடுறது யாருக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நம்ம வீடியோ ஏதாவது அப்டேட் ஆகுது, குயிக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா கொஞ்சம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி மந்த்லி சார்ட்டு ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோன்னா ஹையர் ஹையில் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ சேனலு ஹையர் ஹையில் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். இந்த ஹை இந்த லோ. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹைலலாம் என்ன ஆகுது, சின்ன கரெக்ஷன் வந்து மறுபடியும் டவுன் சேனல்லே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து உங்களுக்கு எப்போ இருந்ததுன்னா இந்த டைம் ஃப்ரேம், இந்த லோ இந்த டைம் எப்படின்னா 2021 இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது மந்த்லியில் நமக்கு என்ன நடக்கலான்றதை விட இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இன்னும் இந்த மந்த்து முடிஞ்சால் தான் தெரியும். இந்த கேண்டில் வந்து பியரிஷாக மாறிக்கிட்டுருக்கு, கொஞ்சம் செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அது கன்ஃபார்ம் முடிஞ்சால் தான் வந்து நமக்கு என்ன தெரியும், கன்ஃபர்மேஷனாக செல் என்ட்ரியா பை என்ட்ரினாலே தெரியும். முடிஞ்சால் தான் என்ன இருக்கும், நமக்கு செல் என்ட்ரியா பை என்ட்ரியாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவலை நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிட்டு சைட்வேஸில் ஹையர் ஹையில் இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம், பேக் ஹேண்டும் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொடுப்போம், அனலைஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வந்து இது பண்ணிக்கிங்க. மந்த்லியில் ஆல் டைம் ஹையில் எப்படி இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், வீக்லி சார்ட்டு. ஸோ நம்ம வந்து அன்றைக்கி சேனல் அப்டேட்டுன்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இல்லை. லிங்க்ஸாக நான் இது பண்ணுறப்போ, ஷார்ட்ஸாக போடுறப்போ அது கரெக்டாக வந்து ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் வந்து டெய்லியும் அப்டேட் ஆகிறப்போ என்ன ஆகிடும்னா, எல்லாமே பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு ஆர்டராக இல்லை ஆக்சுவலாக. அது நான் அதனால் ஷார்ட்ஸாக அது ஸ்டாப் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதிலே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அதில் நீங்கள் ஒரு இன்றைக்கி வீடியோ கிளிப், மார்னிங் போட்ட கிளிப்பு கூட எடுத்து பாருங்களேன். நம்ம மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகுதுன்ற அந்த ஒரு டியூரேஷனுக்கே 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்துடுது. ஸோ ஒரு என்டையர் வீடியோன்றது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக. அப்போது அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு டைம் எடுத்து தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டைம் டியூரேஷனில் கொடுக்க முடியல ஆக்சுவலாக. 3 நிமிஷத்தில் அந்த ஃபுல்லாக பண்ண முடியல. ஸோ நம்ம வீடியோவாகவே இதிலே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம லோ டு ஹை இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் அதர்வைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் இல்லை. ஸோ இந்த லோவில் வந்து இந்த ஹை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 0.5 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 58,657. ஓகேங்களா? ஸோ 58,000 இந்த வீக்கு ஆக்சுவலாக க்ளோசிங் வந்து இந்த ரேஞ்சில் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 58,652.
ஸோ இதுதான் லெவலு. அதர்வைஸ் வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 5 வீக்ஸோட கேண்டில்ஸ் இதுதான் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் பண்ணுறதுனா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும். டே சார்ட்டு ஸோ இந்த லோ ஓகேங்களா, இந்த லோ மென்ஷன் பண்ணிக்கங்க. இந்த பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு மார்க்கெட் என்ன ஆகும், இந்த லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரியே மார்க்கெட்டு சைடு வைஸில் மூவ்மெண்ட் ஆகும். ஆக்சுவலாக ப்ரஷ் யூஸ் பண்ணுறோமோ டூல்ஸ் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது. இந்த லோவிலேருந்து இந்த ஹை ஓகேங்களா பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நமக்கு டவுன் ட்ரெண்ட் வரும். இல்லைனா மார்க்கெட்டு இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதாவது அப்டேட்னா நம்ம அதர்வைஸ் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் வந்து ஓவரால் சப்போர்ட் வந்து 58,800 58,700ன்னு வச்சுங்க. ஓகேங்களா, இதுக்கு பிலோ போனால் தான் செல் ட்ரெண்ட். அதர்வைஸ் மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே 59,000 58,000 ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது அப்டேட்னா நம்ம வரப்போகிற வீக்கில் பார்ப்போம். வீடியோட பார்ப்போம். இந்த லோவையும் இந்த ஹையும் மார்க் பண்ணிக்கங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு ஸோ பிரேக் அவுட் ஆகிற பக்கம் நம்ம ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது பிக்சர் வந்து கிளியராக இருக்கணும், வியூவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்டேட் வரணும், அடுத்தடுத்த வீடியோ நம்ம கரெக்டாக வீடியோ பிடிச்சிருக்கு கன்டினியூஸாக பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா பெல் பட்டனையும் சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் குயிக்காக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.